ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீஸ் புலாவ். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நம்ம பீஸ் புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பீஸ் புலாவ் செய்கிறதுக்காக 2 கப் அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே பாஸ்மதி அரிசி எடுக்கலை, சீரக சம்பா தாங்க எடுத்திருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். 2 கப் அரிசிக்கு 1 கப் பட்டாணி நமக்கு தேவையாக இருக்கும், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ப்ரெஷர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். அதில் முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பை எடுத்தாச்சு. இப்போ அதிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ அதில் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு அது மட்டும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. மூடிட்டு வெயிட் போட்டு 2 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசிலுக்கு வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு, சூப்பராக நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக அது கலந்து விட்டுறலாம். பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.